சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வில்சன், மதன் மற்றும் குணசேகரன் ஆகியோர்கள் ஒரு வட்ட வடிவ ஓடுபாதையில் ஒரு முறை சுற்ற 10, 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிப்பார்கள். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்பொழுது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு 6th நியூ புக்லையும் 2022 குரூப் 2 எக்ஸாம்லையும் கேட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரே இடத்துல மீட் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாவே கொடுக்கிற மதிப்புக்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த 10, 15, 20 இந்த 3 நம்பருக்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. எல்சிஎம்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 3 நம்பரில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வர மாதிரி இருந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம். ஆனால் இதில் 10, 15, 20 எல்லாமே 5ஆ வாய்ப்பாடில் வருது. அதனால் நான் 5ன்னு போட்டுக்கிட்டு 2, 10, 3, 5, 4, 20 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இப்போ நமக்கு கீழே 2, 3, 4 அப்படின்ற நம்பர் கிடைக்குது. இந்த 3 நம்பர்ல ஏதாவது 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் இறக்கலாம். நான் என்ன பண்றேன், 2ஆம் வாய்ப்பாடில் வரும். ஏன்னா 2ம் 4ம் 2ஆம் வாய்ப்பாடில் வருது, அதனால ஒரு ஸ்டெப் போட்டுக்கிட்டேன். அப்போ 2 2 3 வந்து 2ஆம் வாய்ப்பாடில் வராது, அப்படியே இறக்கிட்டேன். 4 வந்து 2 4 அப்படின்னு வரும். புரியுதா? ஜஸ்ட் நீங்க இந்த நம்பரோட பெருகுனா இங்க வந்துடும். இதான் கான்செப்ட். புரியுதா? ஓகே. அப்போ இப்போ நமக்கு என்ன ஆச்சு, கீழே 1 3 2 அப்படின்ற ஒரு 3 நம்பர் கிடைச்சிருக்கு. இந்த 3 நம்பர்ல மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப்பு இறக்கலாம். அப்படி வரலன்னா வெளியே இருக்கிற எல்லா நம்பரையும் பெருகணும், அவ்வளோதாங்க. 3 2 1 வந்து எந்த வாய்ப்பாடுலையும் வராது. அப்போ வெளியில் என்னென்ன நம்பர் தெரியுது, அந்த நம்பர் ஃபுல்லாக பெருகிட்டா அதுதாங்க எல்சிஎம். முடிஞ்சிடுச்சு, சூப்பர். அப்போ இங்கே பாருங்க, 1 5 5 2 10, அதுக்கப்புறம் 1 3 3 2 3 6 பைட்டு 60. அப்போ இங்க இதுல எப்படி கொடுத்துருக்கான், நிமிஷத்துல கொடுத்துருக்கான். நீங்களே பாருங்க, 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம். அப்போ 60 நிமிஷத்துல 3 பேரை மீட் பண்ணுவாங்க. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3 பேரை காலையில 7 மணிக்கு மீட் பண்றாங்க. மறுபடியும் எப்போ மீட் பண்றாங்கன்னு கேட்குறாங்க. 60 நிமிஷம் பொறுத்து மீட் பண்ணுவாங்க. அப்போ 60 நிமிஷம்னா 1 மணி நேரம் தெரியலையா? அப்போ காலைல 7 மணிக்கு மீட் பண்ணாங்கன்னா மறுபடியும் 8 மணிக்கு மீட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆத்தாடி ஆத்தா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. சூப்பர். இவ்வளவுதான். நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதே மாடல்ல HCF எப்படி போடணும்ன்றத 9 கணக்கு போட்டு முடிச்சாச்சு. பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோவா இருக்கும், அதை பார்த்துருங்க. அதுக்கு அடுத்தது எல்சிஎம் பேஸ் பண்ணி கேட்டா இப்படி போடலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிளா தான் சொல்லி கொடுக்க போறேன். ஒரு முறை ஸ்கிப் பண்ணாம பார்த்துருங்க. இந்த 15 கேள்வி நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா இதுல எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். இதுல மதிப்பு மட்டும் தான் மாத்தவங்களே தவிர டிஃப்ரெண்டா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னே கொடுத்து வச்சிருப்பேன். அதுல இந்த 15 கேள்வி ஆன்லைன் டெஸ்டா இருக்கும். ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் டைரக்டா அடுத்த கேள்விக்கே போயிடுறேன். ஏன்னா அந்த கேள்வி ரொம்ப ஈஸி. ஒருவேளை அந்த கேள்வி புரியலனாலும் இந்த கேள்வி புரிஞ்சு போனா அது ஈஸி. சரிங்களா? ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின்பு முதல் அலைபேசி ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும், 2வது அலைபேசி ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும், 3வது அலைபேசி ஒவ்வொரு 25 நிமிடங்களுக்கும் மற்றும் 4வது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் ஒலிக்கிறது எனில் அவை மீண்டும் எப்பொழுது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு 2023 4ஆம் மாதம் நடந்த எக்ஸாம்லையும் 2023 குரூப் 3A எக்ஸாம்லையும் 6th நியூ புக்லையும் இருக்குது. இந்த கேள்வி எக்ஸாமில் கேட்டால் கால் பக்கத்துக்கு இருக்கும், அவ்வளோ பெரிய கொஸ்டின். ஆனால் ஒன்றுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் வீட்டில் ஒரு 4 செல்ஃபோன் இருக்குது. காலையில் 5 மணிக்கு அலாரம் அடிக்குது. 4 ஃபோனும் ஒன்றா அடிக்குது. எல்லாரும் ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக ஏந்துக்கிட்டீங்க.
இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் செல்ஃபோனு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்கும், ரெண்டாவது செல்ஃபோனு 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்கும், மூணாவது செல்ஃபோனு 25 நிமிஷத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்கும், நாலாவது செல்ஃபோனு 30 நிமிஷத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்கும். இந்த செல்ஃபோனுக்கு பதிலாக டிராஃபிக் லைட்டும் கேட்பாங்க. இந்த டிராஃபிக் லைட்டுக்கு பதிலாக 4 பேர் வந்து இன்னைக்கு மீட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. எப்படியா இருந்தாலும் சரிங்க, கேட்குற இடம் டு ஃபைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் எப்போ ஒன்றா ஒலிக்கும், ஒன்றா மீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு புள்ளியில் வந்து எல்லாரும் எப்போ நிற்பாங்க, மீட் பண்ணுவாங்க அப்படின்ற கீவேர்டு வந்துட்டாவே சொல்றது புரியுதா? இதை HCFக்கு என்ன சொல்லியிருக்குன்னா மேக்சிமம், அதிகபட்சம் அப்படின்னு கேட்டால் HCF கண்டுபிடிக்க சொன்னேன். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு புள்ளியில் மறுபடியும் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புள்ளியில் குடிகிற மாதிரி வந்தா, ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி வந்தா சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? வந்துட்டாவே கொடுக்குற மதிப்புக்கு LCM கண்டுபிடிங்க, அவ்வளோதான்ப்பா. அப்போது நான் என்ன பண்ணுறேன், 15, 20, 25, 30 இந்த 4 நம்பருக்கும் LCM கண்டுபிடிக்கணும். தெளிவா புரியுதுங்களா? ஒரு டான வகுத்தல் போட்டுக்கிறேன். LCMனா பெரிய விஷயம்லாம் இல்லை. LCM பொறுத்த வரைக்கும் கொடுக்குற நம்பர்ஸ்ல இப்போ 4 நம்பர் இருக்கு இல்லையா, இதுல மினிமம் 2 நம்பர் ஒரு வாய்ப்பாடில் வந்தாலும் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறக்கிட்டே வரலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த 4 நம்பருமே 5 வாய்ப்பில் வரும். அதனால நான் என்ன பண்ணுறேன், 5 போட்டுக்கிறேன். 3 5 4 5 20 5 25 6 5 30. கரெக்டா? ஓகே. இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் இறக்கியாச்சு. 3 4 5 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 4 நம்பர்ல ஏதாவது 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடுல வந்தா ஒரு ஸ்டெப் இறக்கலாங்க. நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க, இது 3 6 3 வாய்ப்பாடுல வரும். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல 3 போடுகிறேன். 3 வாய்ப்பாடுல வருது இல்லையா? இப்போ ஒரு ஸ்டெப் இருக்குங்க. 1 3 3 4 வந்து 3 வாய்ப்பாடுல வராது, அப்படியே வச்சுங்க. 5 3 வாய்ப்பாடுல வராது, அப்படியே வச்சுங்க. 3 6. புரியுதா? புரியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஒரு டான வகுத்தல் போட்டுக்கிறேன். இப்போ 4 நம்பர் கிடச்சிருக்கு, 1 4 5 2ன்னு. இதில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பெல்லாம் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம். அப்படின்னா 2 வாய்ப்பில் வரும். நீங்களே பாருங்கள், 4 2 2 வாய்ப்பில் வரும். அதான் என்ன பண்ணுறேன், 2ன்னு போட்டுக்கிறேன். புரியுதா? 1 அதிகமாக இருக்கும், ஏன்னா 1 வந்து 2 வாய்ப்பில் வராது, அப்படியே போட்டுங்க. 4 வந்து 2 வாய்ப்பில் வரும் 2 வாட்டி. 5 2 வாய்ப்பில் வராது, அப்படியே வச்சுக்கிறேன். 2 வந்து ஒரு முறை வரும், இறக்கிட்டேன். புரியுதா? புரியுது. இப்போ கீழே 4 நம்பர் கிடச்சிருக்கு, 1 2 5 1ன்னு. இந்த 4 நம்பர்ல மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்குங்க. இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. 2 5 ஒரு வாய்ப்பாடை வராது, அப்படியே விட்டுட்டு இப்போ வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸை மட்டும் பெருக்குங்க. பெருக்குனா ஆன்சர், அவ்வளோதாங்க. இது என்ன கஷ்டம் சொல்லுங்க பார்க்கலாம்? ரொம்ப ஈஸி. புரியுதா? அப்போ பாருங்க, 1 5 5 2 10, இதுவும் 2 10, அப்புறம் 3 இருக்குது. மொத்தம் பெருங்க. சார் என்ன சார் பெருங்க சொல்றீங்க? டக்கு டக்குன்னு பெருங்க. அதாவது 1 5 5 2 10ங்களா, அப்படியே வச்சுக்கிறேன். இங்க பாருங்க, 1 5 5 2 10 பைத்முன் 30. 30யும் ஒரு 10யும் பெருக்குனா 300 அப்படின்னு வரும். அப்படிதானே? ஆமாம்பா, 300 அப்படின்னு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 300 அப்படிங்க எழுதிக்கிறேங்க. சரி, இப்போ கொஸ்டினை பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கான் 300க்கு அப்படின்னு கேட்டா நிமிஷத்துல கொடுத்துருக்கான். சரிங்களா? ஓகே. ஆனா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்களேன், ஆன்சர் கூட இல்லை, காலை 5 மணிக்கு அடிக்குது. அப்போ நம்ம இதை மணியா மாத்திக்கணும். ஏன்னா மறுபடியும் எப்போ அடிக்கணும்னு கேட்குறான். காலைல 8 மணிக்கு அடிச்சா, 5 மணிக்கு அடிச்சா அடுத்தது எப்போ வந்து அடிக்க போகுதுன்னு கேட்குறான். அப்போ நம்ம மணியாக மாற்றணும்னா இப்போ 300 நிமிஷம் கிடச்சிச்சு இல்லையா, இதை 60ஆல் வகுத்துருங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நிமிஷத்தை மணியாக மாற்றணும்னா 60 வகுத்துக்கணும். சரிங்களா? அப்போ 0க்கு 0க்கு ஆன்சர். அப்புறம் 1 3 3 ஈர் 3 6, 2ல் பாதி 1, 10ல் பாதி 5, 5 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. அப்போ காலைல 5 மணிக்கு அடிச்சிச்சுன்னா மறுபடியும் 5 மணி நேரம் பொறுத்து ஒன்றா அடிக்குங்க. அப்போ காலைல 5 மணிக்கு அடிச்சா ஒரு 5 கூட்டினா 10 மணிக்கு அடிக்குமா? அப்போ காலை 10 மணிக்கு அடிக்கும். காலை 10 மணி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஏன்னா எல்லாமே 7 மணி 8 மணி 10 மணி 11 மணின்னு சொல்லியிருக்கான், முற்பகல்னு. 10 மணி ஆன்சர். இப்போ புரியுதுங்களா? சூப்பர்பா. இந்த ஸ்டெப்புக்கு தான் ஆன்சர் இருக்கும். பட் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய நம்பரை வகுத்து
ஆன்சர் போடுற நேரம் கூட ஆகாது இதுக்கு. சரிங்களா, கடகடன்னு போடலாம். அடுத்த கேள்வி போடுறேன், இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். சரிங்களா, 12வது கேள்விங்க. ஒரு விளையாட்டு மைதானத்தை சுற்றி ஒரு வட்ட பாதை உள்ளது. சரி, இப்பாதையை சுற்ற சோனியாவுக்கு 15 நிமிஷம் ஆகும், ரவிக்கு 12 நிமிஷம் ஆகும். இவர்கள் இருவரும் அவ்வட்ட பாதையில் ஒரே இடத்தில் இருந்து ஒரே நேரத்தில் ஒரே திசையில் பயணிக்கிறார்கள் எனில் அவர்கள் மீண்டும் தொடக்க புள்ளியில் சந்தித்துக் கொள்ள எவ்வளவு மணி நேரம் ஆகும்? இதுல ஸ்டார்டிங் டைம்லாம் சொல்லல. என்னன்னா, ஒரு கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்ட்ல வட்ட வடிவத்தில் சுத்த போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சோனியா வந்து 15 நிமிஷத்துல சுத்திடுவாங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரவி வந்து 12 நிமிஷத்துல ஒரு ரவுண்ட் அடிச்சிருவாங்க. சரிங்களா, இப்போ ஒரே நேரத்துல ஒரே திசையில ஒரே புள்ளியிலிருந்து சுத்த ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படின்னா இப்போ ஒன்னா தானே சுத்த ஸ்டார்ட் பண்ணாங்க, அதே மாதிரி எப்போ ஒன்னா மீட் பண்ணுவாங்க? எத்தனை நிமிஷத்துல ஒன்னா மீட் பண்ணுவாங்க? இங்க பாருங்க, ஒன்னா சந்தித்துக் கொள்வாங்க. அப்போ ஒரே நேரத்துல ஒரு புள்ளியில குழியிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தா அப்போ அந்த கொடுக்கிற மதிப்புக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும். புரியுதா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ரொம்ப ஈஸி. கொஸ்டின் தான் பெருசு, ஆனா ரொம்ப ஈஸி. 1/4/2023 டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா, அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த 12 நிமிஷத்துக்கும் அதுக்கு அடுத்தது 18 நிமிஷத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். இதுல அவரா மாத்திர வேலை கூட கிடையாது, ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே நிமிஷத்தில் தான் கொடுத்துருக்கான். சரிங்களா, இப்போ ஒரு டானா வகுத்தல் போட்டுங்க. போட்டுக்கிட்டு இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 2 நம்பர் தான் இருக்கு. இந்த 2 நம்பரும் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் இறங்கணும், இல்லைன்னா அப்படியே பெருக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க. 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்படின்னா 4 3 12 5 3 5 6 3 18 அப்படின்னு வரும். இப்போ 4 6ன்னு கிடைச்சிருக்கு. இந்த 4 6 ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம், இல்லைன்னா மொத்தத்தையும் பெருக்க வேண்டியது தான். வரும் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ 2ஆம் வாய்ப்பாட்டில் வந்தால் 2 வாட்டி 3 வாட்டின்னு வருமா? 2 3 6 2 2 4 அப்படின்னு. இப்போ கீழே 2 3ன்ற நம்பர் வந்திருக்கு. இந்த 2 3 ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம், இல்லைன்னா வெளியே இருக்கிற நம்பர் மொத்தத்தையும் பெருக்க வேண்டியது தான். 2 3 ஒரு வாய்ப்பாட்டில் வராது, அப்போ வெளியே இருக்கிற எல்லா நம்பரையும் பெருக்கிங்க. அவ்வளோதாங்க. அப்போ 2 3 6 2 3 6 6 6 36. அப்போ 36 நிமிஷத்துக்கு அப்புறம் சந்திப்பாங்க. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆத்தாடி ஆத்தா, அவ்வளோதாங்க. சிம்பிள் தேரி. கான்செப்ட் புரிஞ்சா ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா, இதுக்கெல்லாம் நீங்க பயப்படவே தேவையில்லை. எல்சிஎம் உங்களுக்கு எடுக்க தெரியல, எல்சிஎம்னா என்னன்னு கூட தெரியாதுன்னு சொல்றோம் கூட ஈஸியா போடுற மாதிரி தான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா, அடுத்தது 13வது கேள்வி. மலர்விழி, கார்த்திகா மற்றும் அஞ்சலி ஆகிய மூவரும் ஒரு கிராமத்தை சேர்ந்த தோழிகள். அவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கிறார்கள். மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும், கார்த்திகா மற்றும் அஞ்சலி முறையே 6 மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அவர்கள் வீடுக்கு வந்து செல்வார்கள். அவர்கள் மூவரும் அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்றாக சந்திக்கிறார்கள் எனில் மீண்டும் அவர்கள் எப்பொழுது சந்தித்துக் கொள்வார்கள் அப்படின்னு 4ஆம் மாதம் 2023 டிஎன்பிசி எக்ஸாம்லையும் 6th நியூ புக்லையும் இருக்குதுங்க. இப்போ எப்படி செல்ஃபோன் பார்த்தோம், காலைல 5 மணிக்கு அடிக்குதுன்னா மறுபடியும் எப்போ அடிக்கும்னு கேட்டான். நம்ம 5 கூட நம்ம கண்டுபிடிக்கிற மதிப்பை கூட்டிக்கணும். சரிங்களா, அதே மாதிரி இந்த வில்சன்லாம் அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆதர் பாருங்க, ஏன்னா அதை வச்சு தான் இதுவும். இதில் கூட பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு ஒன்றா வந்து ரன் ஓட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் எப்போ ஒன்றா சந்திப்பாங்கன்னா அந்த 7 கூட கூட்டிக்கிட்டோம். அதே மாதிரி தான் இந்த கேள்வி என்னன்னா, ஒரு கிராமத்தில் சேர்ந்த ஒரு 3 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலர்விழி, கார்த்திகா, அஞ்சலின்னு 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல வேலை செய்கிறாங்க, ஆனால் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க. ஒரு நாள் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வந்து 3 பேர் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. ஒரு டீ கட்டில் உட்காந்து டீ குடிச்சிட்டு பஸ் ஏறி கிளம்பிடுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மலர்விழி 5 நாளைக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவாங்க, கார்த்திகா 6 நாளைக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவாங்க, அஞ்சலி 10 நாளைக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டான். இப்போ அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வந்து மீட் பண்ணாங்க இல்லையா 3 பேரும், மறுபடியும் எப்போ ஒன்றா மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி ஒன்றா மீட் பண்ணுவாங்க, ஒரே புள்ளியில் குடிக்கிற மாதிரி வந்துட்டாவே கொடுக்குற மதிப்புக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சூப்பர். அப்போ 5 6 10 இந்த 3
3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணுங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்சிஎம் என்ன தேரி சொன்னேன், கொடுக்குற நம்பரில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம். அப்போ 5 10 ஒரு வாய்ப்பாடில் வரும், 5 வாய்ப்பாடில் ஓரஞ்சு 5 6 வராது, அப்படியே இருக்கிறேன் ஈரஞ்சு 10. நெக்ஸ்ட் இப்போ 1 6 2 அப்படின்னு வந்திருக்கு. இந்த 3 நம்பரில் ஏதாவது 2 நம்பர் ஒரு வாய்ப்பாடில் வந்தாலும் ஒரு ஸ்டெப் இறக்கலாம். அப்படின்னா எனக்கு வந்து 2 வாய்ப்பாடில் வரும், 1 அப்படியே இருக்கும், 1 வந்து 2 வாய்ப்பாடில் வராது, அப்படியே இருக்கட்டேன். 6 வந்து 3 6னா இல்லை 3 2 6ன்னு வரும், கரெக்டா? அடுத்தது 2 2ன்னு வரும். சூப்பர், இப்போ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த 1 3 1 வந்து பார்த்தீங்கன்னா எந்த வாய்ப்பாட்லையும் வராது. அப்போ வெளியே இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே பெருக்கணும், அவ்வளோதாங்க. இதாங்க எல்சிஎம், ஒன்றும் கஷ்டம் கிடையாதுங்க. புரியுதுங்களா? அப்போ இங்கே பாருங்க, ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 பைப் 30. அப்போ 30 நாள் பொறுத்து மீட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அக்டோபர் 1ஆம் தேதி மீட் பண்ணுங்க, 30 நாள்னா 30 கூட்டிக்கு வந்துட்டு தான். அப்போ 30 கூட 1 கூட்டினா 31வது நாள் மீட் பண்ணுவாங்க. அப்போ அக்டோபர் 31ஆம் தேதி ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. சூப்பர்பா. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா? அடுத்தது 14வது கேள்வி. 14வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்கு டிராஃபிக் லைட் ஒவ்வொரு முறையும் 40 வினாடிகள் 60 வினாடிகள் 72 வினாடிகள் ஒலிக்கிறது. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு ஒன்றாக ஒலித்தன எனில் மீண்டும் அவை எப்பொழுது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு 2023 7ஆம் மாதம் அந்த எக்ஸாம்லையும் 6th நியூ புக்லையும் கேட்டிருக்காங்க. நான் இப்போ தான் சொன்னேன், டிராஃபிக் லைட் கேட்பாங்க, ஒன்றா மீட் பண்ணுறது கேட்பாங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு கீவேர்டு நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே மீண்டும் எப்போ ஒன்றா ஒலிக்கும், ஒன்றா மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாவே கொடுக்குற மதிப்புக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன 40 இதில் வினாடியில் கொடுத்துருக்கான், கேர்ஃபுல்லாக போடுங்க சரிங்களா? நான் சொல்கிறேன், 40 வினாடி, அதுக்கப்புறம் 60 வினாடி 72 வினாடி 3 தானங்க, 60 72 அப்படின்னு கொடுத்துட்டான். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பெருசாலாம் யோசிக்க வேணாம், நம்ம பாதி எடுத்தாவே ஆன்சர் வந்துடும். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கூட நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் 2ஆம் வாய்ப்பாடில் போடுறேங்க. 2ஆம் வாய்ப்பாடில் போட்டால் 40ல் பாதி 20, 60ல் பாதி 30, 72ல் பாதி 70ல் பாதி 35, 2ல் பாதி 1 36. சூப்பர், ஓகேவா? மறுபடியும் நான் 2ஆம் வாய்ப்பாடுன்றேன், ஏன்னா எல்லாமே 2ஆம் வாய்ப்பாடில் வரும் சரிங்களா? எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏதாவது 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம். இதான் நான் உங்களுக்கு சொன்ன கொடுத்த தியரி சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த 2ஆம் வாய்ப்பாடில் போடுறேன். 20ல் பாதி 10, 30ல் பாதி 15, 36ல் பாதி 18. சூப்பருங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் நான் பண்ணுறேன், இதே நான் 2ஆம் வாய்ப்பாடே ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஏதாவது 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் எழுதலாம். நான் 2ஆம் வாய்ப்பாடில் போட்டால் 10ல் பாதி 5 அப்படின்னு வரும். 15 2ஆம் வாய்ப்பாடில் வராது, அப்படியே இருக்கிறேன். 18ல் பாதி 9 அப்படின்னு வரும். சூப்பர்பா. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன், சின்னதாக போடுறேன் சரிங்களா? இப்போ 5 15 9ன்னு இருக்கு. இதில் ஏதாவது 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் இருந்தால் நம்ம ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். 5ஆம் வாய்ப்பாடில் வரும், ஓரஞ்சு 5 3 5 9 வந்து 5ஆம் வாய்ப்பாடில் வராது, இறக்கிட்டேன். மறுபடியும் ஒரு ஸ்டெப், அடேங்கப்பா என்னப்பா அது அடிஷ்னல் வாங்கணும் போல இருக்குதுன்னு கேட்டால் நான் சின்ன நம்பரில் போடுறேன் சரிங்களா? ஈஸியாக இருக்கும்னு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 3 9 3ஆம் வாய்ப்பாடில் வரும், அதனால நான் 3 போடுறேன். இந்த 1 அப்படியே இருக்கிறேன், 3 3 9. அவ்வளோதாங்க, சிறப்பு போச்சு. பாருங்க, நீட்டு ஸ்டெப்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் போட்டு கொடுத்துருக்கேன். அப்படியே இங்கே வெளியில் இருக்குது பார்த்தீங்களா? இருங்க, இந்த கலர் மாற்றிடும், ரெட்டு போடலாம். ஸோ இந்த வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸை மட்டும் நீங்கள் பெருக்கணும், அவ்வளோதாங்க சரிங்களா? உங்களுக்கு பெரிய நம்பர் எடுக்கிறது ஈஸியாக இருக்கணும், நீங்கள் 10ஆம் வாய்ப்பாடு கூட ட்ரை பண்ணலாம் சரிங்களா? நான் சிம்பிளாக சொல்கிறேன், டைமுக்கு ஏற்ற மாதிரி சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 2 4 4 2 2 2 4 4 2 8 அப்படின்னு வந்துடும் சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 3 9, இங்கே ஒரு 5, எல்லாத்தையும் பெருக்கணும். எவ்வளோ வருதுன்னா 360 அப்படின்னு வரும். கரெக்டா? ரைட்டுங்களா? எஸ், பெருக்கி பாருங்க, 360 வினாடி சரிங்களா? இப்போ நமக்கு ஆன்சர் வினாடியில் இருக்கு. இப்போ நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி ஆப்ஷனை பார்க்கலான்னு பார்த்தா 8 மணி 40 நிமிஷம், 9 மணி 6 நிமிஷம், 8 மணி 6 நிமிஷம், 8 மணி
6 நிமிஷம்லாம் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 8.06ன்னு கொடுத்துருக்கான். நான் இது என்னன்னு சொல்கிறேன் சரிங்களா. இப்படி கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், நிமிஷத்தில் தான் கொடுத்துருக்கான் கரெக்டா. இங்கே பாருங்க 8 மணி 40 நிமிஷம், 9 மணி 6 நிமிஷம், 8 மணி 6 நிமிஷம், 8 மணி 60 நிமிஷம். அப்படி ஒரு நிமிஷமே கிடையாது. அப்படி இருந்தால் அது 9ஆக மாறிடும். இந்த அளவுக்கு கொடுத்துருக்கான் சரிங்களா. சரி, அப்போ எனக்கு நிமிஷமோ அவரோ தேவை, வினாடி தேவையில்லை. அப்போ வினாடிய நிமிஷமா மாத்தணும் அப்படின்னா இந்த 360 60ஆல வகுத்துட்டா நிமிஷமா மாறிடுங்க. புரியுதா? புரியுது. அப்ப இந்த 0 கேன்சல். 6 6 36 6 நிமிஷம் வருங்க. புரியுதுங்களா? புரியுது. இப்போ 6 நிமிஷம் ஆயிடுது. காலைல எத்தனை மணிக்கு அடிக்குது? 8 மணிக்கு அடிக்குது கரெக்டா. 8 மணி தானேங்க? ஆமாம், இதோ பாருங்க காலைல 8 மணிக்கு அடிக்குது. அப்போ 8 மணி 6 நிமிஷம் பொத்து ஒன்றா அடிக்கும். ஆன்சர் புரியுதா? புரியுது. நான் ஆப்ஷனில் போய் குழப்பாமல் இங்கே சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நீங்களே உங்ககிட்ட டிஜிட்டல் வாட்ச் இருக்கும் இப்போ நிறைய பேர்கிட்ட. அதில் நல்லா போய் பார்த்தீங்கன்னா இங்கே 08 அப்புறம் புள்ளி 06ன்னு இருந்தால் 8 மணி 6 நிமிஷம் அர்த்தம் கரெக்டா. இது 10 நிமிஷம் இதுவும் ஆகுதுன்னா இங்கே பாருங்க 8 மணி 10 நிமிஷம்னா 10 வரும். இப்படி தானே பேட்டர்ன் வரும் கரெக்டா. புரியுதா? 08 06 இப்படின்னு சொன்னா இதுதான் 8 மணி 6 நிமிஷம். ஆமாவா இல்லையா? புரியுதா நான் சொல்றது? இப்படி தானே இருக்கும் டிஜிட்டல் வாட்சில். அப்போ அப்படியே வாங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கோம் டிஜிட்டல் வாட்ச் மாதிரி தான். 8 மணி 40 நிமிஷமா கிடையாது. 9 மணி 6 நிமிஷமா கிடையாது. 8 மணி 6 நிமிஷமா? ஆமாம், இதான் ஆன்சர். ஆனால் கீழே 8.6ன்னா 8 மணி 60 நிமிஷம் அர்த்தம். அப்போ அது தவறு. புரியுதா? தேரி புரியுதா? நல்ல டிஜிட்டல் வாட்ச் வந்தாவே ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி தான் குழப்பாங்க, தெளிவாக போட்டுங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? அடுத்தது 15வது கேள்வி உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின்ங்க. சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன், போட்டு பாருங்க. இதை ஐஸ்ட்டு சொல்லிடுறேன், நீங்கள் தான் போட போறீங்க. 3 நபர்கள் ஒரு வட்ட வடிவ அரங்கத்தை ஒரே இடத்திலிருந்து ஒரே சமயத்தில் ஒரே திசையில் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு முழு சுற்று முதல் நபர் 120 நிமிடங்களும், இரண்டாவது நபருக்கு 150 வினாடிகளும். வினாடிங்க எல்லாமே வினாடி, சாரி. முதல் நபருக்கு 120 வினாடிகள், இரண்டாவது நபருக்கு 150 வினாடிகள், மூன்றாவது நபருக்கு 80 வினாடிகள் நிறைவு செய்கிறார்கள். அப்படியானால் 3 பேரும் எவ்வளோ நேரம் கழித்து ஆரம்ப இடத்தில் சந்தித்துக் கொள்வார்கள் அப்படின்னு 2010 குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். சூப்பருங்க. இது எல்லாமே இங்க பாருங்க, வினாடி நிமிடத்தில் கொடுத்துருக்கான், வினாடியில் கொடுத்துருக்கான். நீங்க என்ன பண்ணுங்க, இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க, ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் வினாடியில் இருக்கும். அந்த வினாடி மேபி இங்கே இருந்தால் டிக் பண்ணுங்க, இல்லைன்னா நிமிஷமாக மாற்றணும். நிமிஷமாக மாற்றணும்னா 60ஆல் அடிக்கணும், 60ஆல் வகுக்கணும். சரிங்களா? அப்படி 60ஆல் வகுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ 20 வினாடி, பி 2 வினாடி 2 நிமிடம் 20 வினாடி வளர்றேன். நெக்ஸ்ட் சி வந்து 2 நிமிடம் 30 வினாடி, டி வந்து 1 நிமிடம் 40 வினாடி. இப்படிதான் கொடுத்துருக்கான். ஸோ 20 நிமிஷமா, 2 நிமிடம் 20 வினாடியா, 2 நிமிடம் 30 வினாடியா, 1 நிமிடம் 40 வினாடியா அப்படின்றத போடுங்க. நீங்கள் ஆன்சர் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப லென்த்தாலாம் சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ஒரு மேக்ஸே வராதவங்க கூட போடுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியுதா இல்லையன்றத தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. சரிங்களா? புரியாமல் நம்ம வளர்த்து விட புரியுதுப்பா அப்படின்றது ஒரு கமெண்ட் தானே. என்ன காசாக கேட்குறேன், ஒரு 50-100 கம்னா கொடுங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னால் கூட டைம் இல்லைப்பான்னு சொல்லிடலாம். பட் நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு எம்மா நேரம் ஆக போகுது. ஒரு கமெண்ட் சொல்லிட்டு போயிடுங்க, ஆன்சர் சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.